அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வரலாற்றுல எல்லாருக்கும் நகைச்சுவையா பேசக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, துக்ளக். அதாவது டெல்லி சுல்தானிய அரசாங்கத்துல துக்ளக் வம்சத்தினர் ஆட்சிக்கு வரும்போது, குறிப்பா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு, நிர்வாக ரீதியாக. அந்த முடிவுகள் சாதகமாக முடியுதா? அரசுக்கு பாதகமாக முடியுதா? அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த முடிவுகள் வந்து 5 முடிவுகளாக சொல்லப்படுது. இது வந்து பரீட்சார்த்த முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் முகமது பின் துக்ளக் அப்படிம்பாங்க. என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து விவசாயிகளுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து தக்காவி அப்படின்னு சொல்லி அந்த கடனுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய துறை ஏற்படுத்தியிருக்காரு, விவசாயம் சார்ந்த துறை. அந்த துறை பேரு திவானை கோஹி அப்படிம்பாங்க. இவ்வளோ செஞ்சிருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு புது விதி, டாக்ஸேஷன் நியூ ரூல் கொண்டு வராரு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹி introduced a new tax system, that is taxing between the duab. இந்த டுவாப் பகுதிகளுக்கு, அதாவது துவாப் பகுதி அப்படின்னா கழிமுக பகுதி அப்படிம்பாங்க. 2 நதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து துவாப் பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த துவாப் பகுதியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதிக டாக்ஸ் இம்போஸ் பண்றாரு. இந்த டாக்ஸ் இம்போசிஷன் வந்து அவருக்கு பெரிய நெகட்டிவா முடியுது. ஏன்னா இவர் டாக்ஸ் இம்போஸ் பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபெமைன் பீரியட். பஞ்ச காலத்துல அறிமுகப்படுத்தியதுனால அந்த விவசாயிகள்லாம் அங்க விவசாயம் பார்க்கறத அப்படியே கைவிட்டுட்டு, இடத்தையும் அப்படியே விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுறாங்க. ஏன்னா அரசுக்கு சரியான வரி செலுத்தாட்டா அவங்க வந்து காராகிரகத்துல, அதாவது ஜெயில அடைக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஓடிடுறாங்க. ஆனா மறுபடியும் இவங்களை நிர்பந்திச்சு இவங்களுக்கு லோன் கொடுத்து தனியா ஒரு துறையை ஏற்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்து இவங்களை அதே இடத்துல வச்சு விவசாயம் பார்க்க சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியா அவருக்கு ஏற்படுத்துது. மக்களும் ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க அவங்க அரசர் மேல. இது முதல் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஃபெயிலியர் ஆயிடுது. 2வது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, டெல்லியில இருந்து தலைநகரை வந்து தௌலதாபாத்துக்கு மாத்துறாரு. டெல்லி டு தௌலதாபாத் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, தௌலதாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தேவகிரி அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரம் தௌலதாபாத்னு பேர் மாத்தப்படுது. அவர் டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு ஆட்சியை மாற்றம் செய்து கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வர்றது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் அவர் இணைச்சுக்கிட்டாரு. அதாவது வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா முழுமைக்கும் துக்ளக்குடைய வம்சம் தான் இருந்தது. அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. அதான் இந்தியாவுடைய நடுப்பகுதியிலேருந்து ஆட்சி செஞ்சா இவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு கருதி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு கேபிட்டலை மாத்திடுறாரு. இவர் மாத்திய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த்து. அதாவது சித்திரை காலத்துல. அப்போ வந்து எப்படி வெயில் இருக்கும்னு நமக்கு தெரியும். டெல்லியிலேருந்து இங்க அப்படி மாற்றி கொண்டு வரும்போது, நிறைய நிர்வாகிகள்லேருந்து நிறைய ஊர் மக்கள், பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இவர் இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது, இது வந்து தகுந்த நகரமா இருக்காது இங்கிருந்து ஆட்சி செய்வதற்கு. ஏன்னா, மறுபடியும் மங்கோலியர்கள் டெல்லிய பிடிக்க வந்தாங்கன்னா, நமக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும்ங்கிற காரணத்தினால, இங்க வந்து சிறிது காலத்திலேயே அவர் ஒரு விஷயத்த உணர்ந்துடுறாரு. தௌலதாபாத்ல இருந்து இந்தியாவ ராஜ்யம் செய்ய முடியாது அப்படின்ட்டு. அதனால தௌலதாபாத்ல இருந்து கிளம்பி நேரா மறுபடியும் எங்க போயிடுறாரு அப்படின்னா, டெல்லிக்கு போயிடுறாரு. ஸோ இதுலயும் நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. இது வந்து தி செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பிகம் ஃபெயிலியர். 2வது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. 3வது ஹி இன்ட்ரோடியூஸ்ட் டோக்கன் கரன்சி. டோக்கன் கரன்சி அப்படின்னா என்னன்னா, காப்பர்லயும் பிரான்ஸ்லயும் நாணயங்கள் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. அந்த நாணயங்கள் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் மாற்றாக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா வெள்ளியும் தங்கமும் போதுமான அளவு இல்லாததுனால டோக்கன் கரன்சியாக இது 2 கொண்டு வந்தாரு. இந்த கரன்சியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாரும், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் உருக்கி, ஏன்னா எல்லார் வீட்லயும் பொதுவாகவே காப்பரும் பிரான்ஸும் இருக்கும். அதனால அதை 2 எல்லாத்தையும் உருக்கி இவங்களே அரசு நாணயத்தை மின்ட் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா, அரசுல இன்ஃபிளேஷன், பணவீக்கம் ஏற்படுது. எல்லாத்தையும் அதிக அளவுல பணம் இருக்கிறதுனால இவர் வேற வழி இல்லாம அந்த பணத்தை எல்லாத்தையும் வாபஸ் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி வாபஸ் பெறும்போது நாட்டுக்குள்ள புழக்கத்துல இருந்தது ஒரு 15 லட்சம் அப்படின்னா, அவர்கிட்ட திரும்ப வந்தது 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதனால இவர் அரசு கஜானால இருந்து மத்த எல்லாருக்குமே பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அரசு கஜானா இதனால பெரிய அளவு பாதிச்சுது. ஸோ 3வது எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயிலியர் ஆயிருது. 4வது எக்ஸ்பெரிமெண்ட் ஈரான், அதாவது குரஷான் அப்படிம்பாங்க. குரஷன் மேல போர் தொடுத்து போறாரு. ஒரு அபிமானத்துல எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுவும் அவருக்கு வந்து பெரிய தோல்வியிலேயே முடிஞ்சது. அவரால போதுமான அளவுக்கு அதுல வெற்றி அடைய முடியல. 5வதாக என்னன்னா, கராச்சல் இல்ல குராச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அது எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இருக்கு. அங்க சீனர்கள் வந்து அத்துமீறி ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு படைபலம் அனுப்பப்படுது. இது அனுப்பிய காலம் வந்து பனிக்காலம், ஸ்னோ அண்ட் ரெயின்ஃபால் இருக்க காரணத்தினால படை வீரர்கள் யாராலையும் முன்னேறி போய் ஜெயிக்க முடியல. அதனால என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் அதுல இறந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா 90% படை வந்து அதுல வீழ்ச்சி அடைஞ்சது. அதுல இருந்து எஞ்சி தப்பிச்சு வந்தவங்க மன்னரை சந்திச்சு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த படையெடுப்பும் அவருக்கு சாதகமாக முடியல.
5 விஷயமும் ஃபெயிலியர் ஆனனால அவருக்கு எதிராக அரசு முழுக்கும் அவருடைய அரசு ஆட்சி முழுவதிலும் கலகங்கள் உருவாகுது. இந்த கிளர்ச்சிகள அடக்கவே இவருக்கு நேரம் சரியாயிடுது. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இவர் நல்லா படிச்சவரு, எல்லா விஷயமும் தெரிஞ்சவரா இருந்தாலும் கூட, மக்கள் விரோதமான, இல்ல மக்களுக்கு விரும்பத்தகாத ஒரு திட்டங்கள திணிக்கிறம்போது, அது மக்கள் ஏத்துக்கொள்ளாட்டி, அது பெரிய பின்னடைவ சந்திக்குது. மன்னருக்கு ஒரு இறுக்கமான மனநிலை இருந்தது. என்னன்னா, தான் சொன்ன திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு. அத பின்வாங்கினாலும் தப்பில்ல அப்படிங்கிற எண்ணம் மன்னருக்கு இல்ல. அதனால டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கே முடிவு காலம் வந்தது. இன்னைக்கு வந்து இந்த 5 எக்ஸ்பெரிமென்ட்டும் பார்த்தோம். இந்த 5 எக்ஸ்பெரிமென்ட்டும் தரீக்-இ ஃபெரோஷாஹி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஜியாவுதீன் பரணியால குறிப்பிடப்பட்டது. இது வந்து பின்னாட்கள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பின்னாட்கள்ல வந்து ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாரு, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதௌனி. பதானி என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னரிடம் இருந்து மக்களும், மக்களிடம் இருந்து மன்னரும் விடுபட்டனர். அட் லாஸ்ட் சுல்தான் எஸ்கேப்டு ஃப்ரம் த பீப்பிள், பீப்பிள் எஸ்கேப்டு ஃப்ரம் த சுல்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா, மக்கள மன்னரும் புரிஞ்சுக்கல. மன்னர் நல்ல எண்ணத்துக்காக தான் செய்றாருங்கிறத மக்களும் புரிஞ்சுக்கல. இது இந்த கதை இதுல முடிவடையுது. இத மாதிரி சுவாரஸ்யமா இன்னொரு தகவலோட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.